கூகுளோட டூல்ஸில் ஆரம்பித்து அரேனா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் இருக்குது. இந்த அரேனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸும் இங்கே வந்து அதுக்கு ஒரு சாம்பிள் சப்மிஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. நம்ம எந்த மாடல் சூஸ் பண்ணி அந்த மாடல்ஸில் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு லாக்கில் போய் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம். அப்போ ஃப்ரீ ஜெனரேஷன் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அது கூட இமேஜ் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வீடியோ ஜெனரேஷன் அப்படிங்கிறது நடந்துடும். நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்குது, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போது ஏஐ ஜெனரேஷன் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, நம்ம நார்மல் வீடியோஸாக இருக்கிறத விட ஏஐ வீடியோஸ் அதிகமாகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது நார்மல் வீடியோவா ஏஐ வீடியோவானே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. அப்போது நம்மளும் வீடியோ ஜெனரேஷன் அப்படிங்கிறத ஏஐ வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டூல் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போதைக்கு வீடியோ ஜெனரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃப்ரீயாக ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்போ இருக்காங்க. ஆனால் ஃப்ரீ டூல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. எந்த டூல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 வீடியோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிரெடிட்ஸ் குறைஞ்சிருச்சு, நீங்கள் இவ்வளோ பே பண்ணால் தான் இன்னும் இவ்வளோ கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்போம், அதை வச்சு தான் உங்களால் வீடியோ ஜெனரேஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஃப்ரீ டூலாக கன்சிடரே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட டூல்ஸில் ஆரம்பித்து அரேனா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ டூல் இருக்குது. இந்த அரேனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் இங்கே வந்து அதுக்கு ஒரு சாம்பிள் சப்மிஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது எல்லாரும் யூஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த மாடல் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த மாடல்ஸ் ஒரு சாம்பிளை அங்கே கொடுப்பாங்க. அந்த அரேனாவில் பேட்டில் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேட்டில் மோடில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஜெனரேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா எந்த மாடல் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அதில் டாப் 2 மாடல்ஸை எடுத்து செலக்ட் பண்ணி ரெண்டுமே ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு வீடியோவை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இங்கேயுமே அந்த மாடலோட கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபையே பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது, ஒரு வீடியோக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிற எந்த ஒரு யூட்டிலைசேஷன் லிமிட்ஸுமே இருக்காது. 2-3 வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே யூ ஹேவ் எக்ஸாஸ்டட் யுவர் லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது மறுபடியும் எப்போ ரீஸ்டோர் ஆகும்னு கூட நமக்கு தெரியாது. சம்டைம் 1 வீக் ஆகலாம், 1 மந்த் ஆகலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போது நம்ம எந்த மாடல் சூஸ் பண்ணி அந்த மாடல்ஸில் வச்சு வீடியோ ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு லாக்கில் போய் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம். அப்போ ஃப்ரீ ஜெனரேஷன் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் ஃப்ரீ ஜெனரேஷன் இருக்குது, அன்லிமிட்டட் ஜெனரேஷன் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெட்டா ஏஐ அப்படிங்கிறது தான் டாப் மோஸ்ட். 2வது டிக்டாக் ஏஐ இருக்குது, பட் நம்ம கண்ட்ரியில் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ மெட்டா ஏஐ தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ வாங்க மெட்டா ஏஐ எப்படி யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. அங்கேயே உள்ள மெட்டா ஏஐ ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஜெனரேஷன் டூலை அப்பப்போ உங்களுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தனியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெட்டா ஏஐ அப்படிங்கிற தனி வெப்சைட்டே இருக்குது. மெட்டா ஏஐ வீடியோ ஜெனரேஷன் சும்மா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணால் போதும், மெட்டா ஏஐயோட வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக கேட்கும். சைன்இன் பண்ணாமல் நம்மளால் வீடியோ ஜெனரேஷன் அப்படிங்கிறத பண்ணவே முடியாது. அப்போ எதை வச்சு சைன்இன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ வச்சுருந்தா போதும், அதை வச்சு உங்களால் சைன்இன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை க்ரோமில் போய்ட்டு லாகின் க்ரெடென்ஷியல்ஸை போட்டு சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக மெட்டா ஏஐயோட வீடியோ க்ரியேஷன் பேஜுக்கு வந்து இது வந்துடும். இதில் உங்களுக்கு சைடில் க்ரியேட் நியூ சேட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ரியேட் நியூ சேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே
கீழே ஒரு சேட் ஓப்பன் ஆகும். அதில் இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வீடியோ ஜெனரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஜெனரேஷன் செலக்ட் பண்ண உடனே வேறு ஏதாவது கிரெடிட்ஸ் ஏதாவது கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கிரெடிட்ஸும் கேட்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த பேஜில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் ப்ரைஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் எந்த ஏஐக்குள்ளே போனீங்கன்னாலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மேலே ப்ரைஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃப்ரீ, எதுக்கப்புறம் போனால் உங்களுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, எவ்வளோ சார்ஜஸ் பண்ணால் எவ்வளோ கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு தனி பேஜே வச்சுருப்பாங்க. அப்போது அவங்கெல்லாம் கிரெடிட்ஸை சேல் பண்ணுறாங்க. ஆனால் மெட்டா ஏஐக்குள்ளே நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் ப்ரைஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. இதுக்குள்ளே நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு அது கூட இமேஜ் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வீடியோ ஜெனரேஷன் அப்படிங்கிறது நடந்துடும். இங்கே உங்களால் இமேஜ் டு வீடியோ ஜெனரேஷனும் பண்ணிக்க முடியும், டெக்ஸ்ட் டு வீடியோ ஜெனரேஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புது சாட் கிரியேட் பண்ணிங்க இல்லையா, அதில் உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் இமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வீடியோவாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ராம்ப்டை மட்டும் அங்கே கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் நீங்கள் எத்தனை ஜெனரேஷன் வேணால் பண்ணிக்கலாம். இங்கே லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கறதுன்னு கூட யோசிக்கவே தேவையில்ல. இங்கே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், வைப்ஸ் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வைப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ் மாதிரி அங்கே வீடியோஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தா அது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ தான். ஆனால் அந்த வீடியோக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த வீடியோவை கிரியேட் பண்ணாங்கன்ற ப்ராம்ப்டையும் உங்களால் காப்பி பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே ஸ்பெஷலு. இப்போது உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணுன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த வீடியோஸை பாருங்கள். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நான் ஒரு வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோவோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜை மட்டும் உள்ளே கொடுத்து பாஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான வீடியோ உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ ஈஸியாக அண்ட் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த டூலை யூஸ் பண்ணி வீடியோ ஜெனரேஷன் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். வேற எந்த டூல் நம்ம போனாலுமே அங்கே ஒன்று ரெண்டு வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கிட்ட பேமெண்ட் அப்படிங்கிற ஒன்று கேட்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கூகுள் ஃப்ளோ அப்படின்ற ஒரு டூலை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 50 கிரெடிட்ஸ் தான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்லை ப்ரோ அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 1000 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத மொத்தமாக கொடுத்துருவாங்க. அது எப்போ ரினியூ ஆகுன்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா டூல்ஸும் நம்ம கிட்ட கிரெடிட்ஸுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்க இந்த பிளாட்ஃபார்மில் மெட்டா ஏஐ மட்டும் நமக்கு இந்த டூலை ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் பற்றின அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை கரியர் ரிலேட்டடான டிப்ஸாக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.